ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே நிறைய ஒரு விஷயத்துல அதிகமான கவனத்தை செலுத்துபவர்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப கவனமோட எப்படி நம்ம ஒரு கண்ணாடி பாத்திரத்தை கையில எடுத்துட்டு போனா ரொம்ப கவனமோட இருப்போமோ, அதே மாதிரிதான் இந்த ரிஷபராசி என்பர்கள். ஒரு கவனம் சிதறாமல் சில வேலைகளை ஒரு நல்லபடியாக ஒரு நேர்த்தியாக செய்து முடிப்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். வாழ்க்கையிலும் சரி, வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, அதிக நஷ்டத்தை அனுபவித்தாலும் அந்த நஷ்டத்தை வெளிக்காட்டாம ரொம்ப சிரித்த முகத்தோடு இருப்பவர்கள். ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன்னாலே ஒரு பளீர்னு எப்போதுமே ஒரு தேஜஸா இருக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு சோர்வு நிலை வந்தா கூட அந்த சோர்வு நிலையை தாண்டி தன்னைத்தானே மாற்றி அமைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். இருந்தாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருடங்களாக 2 வருடங்களாக நிறைய தொந்தரவுகள். ஏன்னா அந்த ஜென்ம குரு இருந்தது இவர்களினுடைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தையே அழிச்சிருச்சு. எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு அந்த மகிழ்ச்சியே இவங்க முகத்துல காணும். அப்படி இருந்தாலும் சில நேரத்துல தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு நம்ம இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, நம்மளுடைய துன்பத்தை மற்றவர்களுக்கு காட்டக்கூடாது அப்படின்னு தன்னைத்தானே மாற்றிக்க முயற்சி செய்யறாங்க. அது கடந்த ஒரு 1.5 வருடங்களாக பெரிய அளவுக்கு மாறல.